ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு நிறைய பீங்கான் கப்புகள், கண்ணாடி கிண்ணங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. என்னப்பா அப்படி நீங்கள் வந்து எனக்கு ஹெல்த்தியாக செய்ய போகிறீங்க? அதாவது இன்றைக்கி செய்ய போகிற ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் கஞ்சி. பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு பாதாம் ஹெல்த்தியான ஐட்டத்தை வச்சு செய்வோம். அது வந்துச்சுன்னா சாப்பிட்ருவோம், அப்படி இல்லை கீழே ஊற்றிடலாம் விட்டுருவோம். பாதாமை திருவுறதுக்கு ஒரு நவீன மிஷின் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அது இன்றைக்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம். நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அமேசானில் தான் வாங்கினது. பற்றியா உள்ள மிச்சம் மீதி இருக்கான்றது செக் பண்ணிட்டேன். சுடு தண்ணி ஊற்றிடும். ஐயோ சாரி, தண்ணி வச்சு சுடு தண்ணி ஏன்டா ஊற்றுற? அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணியே சூடு பண்ணுறேன். இது என்ன 2 பீங்கான் கப் எடுத்து வச்சிருக்கா? அப்போ ஒரு கலர் இப்போ ஒரு கலர் எதுக்கு? 2 கப்பு தண்ணி சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறேன். அவனா நீ 2 டம்ளர் அரிசி குக்கரில் வெயின்னு சொன்னால் டம்ளர் எத்தனை போய் வைப்பாங்களே அரிசியோட? அப்படி கிடையாது. ஒரு செஃப்பை பற்றி இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். இருங்க, சரி தண்ணி ஊற்றி இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அடுப்பு பற்ற வச்சியா இல்லையா ப்ரோ? கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான். பாருங்க, பொங்கி முட்டை வருது பாருங்க. இங்கே ஒரு முட்டை, இங்கே ஒரு முட்டை, 3-4 முட்டை தெரியுது பாருங்க. சூடாகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை முக்கியம்ப்பா உனக்கு. இவ்வளோ பொறுமைக்கு எதுக்குப்பா இந்த பிரேக்ஃபாஸ்ட்? எனக்கு புரியலை. இது லஞ்சா? வேற நிறைய முட்டை வந்துச்சு பாத்தீங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இந்த நிறைய 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வெயிட் பண்ணுங்க. இது பாத்தீங்க பலவீனமானவங்க. இப்போ வந்து ஓட்ஸ் கொட்டி வச்சு இந்த ஃபைட்ட பார்க்காதீங்க. இப்போ வந்து 2 கப் ஓட்ஸ் ரெடி வச்சிருக்கேன் நான். இரு பீங்கான் கப் 2 எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். கழுவிடு. ஏன் வேற கரண்டியே இல்லையா உனக்கு? சாப்பாடு போடுற அன்ன கொத்தி தான் கிடைச்சதா? வேற கரண்டில் கழுவி எடுத்து வைக்கணும். நீ கழுவவே இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குற. மொத்தமாக சேர்த்து கழுவிடு. கழுவி மேலே இருக்குது. அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு எப்போ சமைக்கணுன்னாலும் இந்த தம்மா துண்டு கரண்டியை ஒன்று எடுத்துப்பான். சாப்பாடு போடுற கரண்டியை. நீர் வர நல்லா கொதிக்குது. இது ஓட்ஸ் என்ன இந்த அவுட்புட்டில் வந்துருக்குது? அவ்வளோதானா? இது என்னது? இது பால் ஊத்துறம்பா. அதுக்கு இந்த கப் எடுப்பியாடா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கப்பு பால். இதுதான் இருந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடுவில் எங்கள் குட்டி பாப்பா இந்த மாதிரிலாம் சமைப்பீங்களா நீங்கள் அப்படின்னு நான் வந்து டென்ஷன் ஆகிறான். இன்னொரு கப்பு ஊற்றுனேன். ஒரு கப்பு தான் ஊற்றிருக்கேன். இன்னொரு கப் வச்சிருக்கேன் நான். பத்தில 2 கப்பு பால், 2 கப்பு இல்லை. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாத்திரம் சேர்க்குறேன் நீ இல்லை எனக்கு கழுவி வைக்கிறதுக்கு. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ருக்கல, சாப்பிட்டு ஹெல்த்தியாக கழுவு. அதுதான் மீனிங்கு. சரி போ. அப்பப்போ அங்கே பேர் இவளுக்கு எவ்வளோமா இருக்குதாப்பா? கிண்டிக்கிட்டே இருக்கியே. ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வாங்க சார். அதில் இன்னும் கொஞ்சம் சில பல ஐட்டத்தை போட்டு கிண்டணும். வேறு இந்த கன்சிஸ்டன்சி, கம்பிக்கு பாக்கு கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்ஸுக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது. ஓட்ஸ் கஞ்சி தானே இருக்குது. கன்சிஸ்டன்சி வரல, வாய் ரோல் ஆகுது. எதுக்கு? ஒரு செஃப் கிட்ட பேசுறேன்றதை பார்த்து பேசுங்க. செஃப்பா யாரு? நான் தான். ஒரு நாள் சமைச்சிட்டேன்ல. ஒரு நாள் சமைச்சா செஃப் ஆகிட முடியாது. லாஸ்ட் டைம் நூடுல்ஸ் செஞ்சேன்ல, அந்த நூடுல்ஸ் கழுவி ஊற்றுவாங்க கமெண்ட்ல. இப்படி இப்போ பேசுனேன்னு வச்சுக்கோ, அமைதியாக விட்டுரு. ரிலேட்டட் வீடியோ ஷார்ட்ஸ்ல மாதிரி போட முடியாதுல்ல? போட முடியாது. போட்டு தான் நான் டேக் பண்ணியிருப்பேன். போட்டுனா மொத்தமாக என் சேனல் மூடிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஆரம்பித்த கையோட மூடிடுவாங்க. பொறாம உனக்கு. வெயிட் பண்ணு. இப்போ அடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும். இது கொஞ்சம் சில்லுன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால கொஞ்சம் நாட்டு சக்கரை அள்ளி போடுறோம். நாட்டு சக்கரை இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் தானா? தேவையான அளவு இதுதான். 2 எல்லாத்துக்குமே 2. ஓ, 2 கப் ஓட்ஸு, 2 கப்பு தண்ணி, 2 கப்பு பால், 2 ஸ்பூனு நாட்டு சக்கரை. நல்ல வேலை அதையும் 2 கப் எடுத்து கொட்டலை நீ. இல்லை அப்படி பண்ணுறதுக்கு இல்லை. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. வேறு எப்படி ஒரு அப்படி கபகபன்னு ஸ்மெல்லு வருது பாரு. அந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கே இருக்கும். பார்க்க சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு, ஓட்ஸ் கஞ்சி மாதிரி இல்லை. உனக்காக காலத்தால் எழுந்திரிச்சு 8:30 மணிக்கெலாம் உனக்காக அதை செஞ்சிட்ருக்கேன் பார். என்ன சொல்லணும்? மணிக்கெல்லாம் மகிழ்ச்சியில் அதை கொடுத்துடாது தயவு செஞ்சு. நீ மட்டுமே சாப்பிடு. கொடுத்தனா அவன் மூஞ்சிலேயே துப்பிடுவான்டா இப்படி இப்போ இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்க பாரு. அந்த இப்போ அந்த கன்சிஸ்டன்சி வருதுன்னு செக் பண்ணியிருக்கேன் பாரு. இது பாயாச கன்சிஸ்டன்சி. இல்லை அது சொட்டுது பாரு. இப்போ பாரு. இதுன்னு ஊற்றுறேன் என்னமோ. ஊற்றல. ஹெல்த்தியாக பாதாம் இது துருவி போட்டிருக்கேன் நான். அதாவது அதில் படும்ல பாதாம், அப்படியே சாப்பிட்டா இப்படி பண்ணும்போது அது இருக்கிறதே தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி வச்சு கொடுத்தான்னு அதுங்க சாப்பிட்ரும் தெரியாமல். நட்ஸ் அதுங்க கொடுக்கறதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. ஏதோ சொல்கிறேன். நிஜமாலேப்பா, அப்படியே கொடுத்தா சாப்பிடுங்க பாரு. இந்த மாதிரி ஒரு இதுவும் நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. இதுக்கப்புறம் கரெக்ட் தான். பொங்கல்கின்ற பையனுக்கு எப்படி இவ்வளோ அறிவுலாம் வந்தது போடணுன்ட்டு. பாரு,
அதை எடுத்து வைக்கிறதில்ல. ஐயோ கீழெல்லாம் கொட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கழுவிட. பிரச்சனை இல்லை, நான் தானே கழுவணும். உனக்கு என்ன ஹெல்த்தி ஃபுட்டு வேணுமா நம்ம? ஹெல்த்தி ஃபுட்டு வேணும். அது எனக்கு டென்ஷன் ஆகிட்டான். இந்த மாதிரி அடிச்சிருவான் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்லாம் செஞ்சேன்னா. இந்த பாரு சொருக்கு என்ன பாத்தியா இப்படி இப்படி டெக்கரேஷன் பண்ண. டெக்கரேஷன் அதையும் ஸ்பூனை நடுவில் கொடி நட்டி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சைடு வந்துருச்சு அதுக்குள்ள மிச்சம் மீதியை